நகராட்சித்துறை அமைச்சர் நேரு கைதாகிறார்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நகராட்சித்துறை அமைச்சர் நேரு கைதாகிறார்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அமலாக்கத்துறை செக் வச்சிருச்சு. வரிசையாக போறாங்க எல்லா முக்கிய திமுக பிரமுகர்கள் எல்லாரையும். தளபதி மத்திய அரசாங்கத்துக்கு விடுற சவால்ல நேரடி களத்துல இறங்கிட்டாரு. தளபதி சட்ட போராட்ட வழியா தீர்மானங்கள் வழியா அவருடைய வென அவருடைய அமைச்சரவையை கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல கொடிகட்டி பறக்கிற அமைச்சர்கள்ல நேரு ஏற்கனவே செந்தில் பாலாஜி போயிட்டு வந்துட்டாரு. துரைமுருகனையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு நடந்த அமலாக்கத்துறையினுடைய வேலை இதுங்க பூரா யார் யார் வீட்டில் சோதனை போட்டாங்க, ரைடு பண்ணாங்க அப்படிலாம் நீங்கள் யூடியூப் சேனலில் தான் வந்து நிற்குது. பெரிய பத்திரிகையிலையோ மேஜர் டிவிலையோ எல்லாம் நியூஸ் வராது. ஏன்னா அவங்க தங்க முட்டையிடுற வார்த்தை வராது, செய்தி வெளியே வராது. அலர்ஜியில் மாநகராட்சியினுடைய கிளாஸ் 1 ஒப்பந்தக்காரங்க, பேக்கேஜ் டெண்டர் எடுக்கிறவங்க 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து பணத்தை கொடுத்து கமிஷனருங்க மாறி வந்த கமிஷனருங்க, இஏ சிஏ இவங்களை எல்லாரையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டான். அமலாக்கத்துறை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டான். வருவாங்க, வரிசையாக வருவாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆமாம், சொத்து பட்டியலெல்லாம் வெளியே உடனே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுறுத்தின் பேரில் 96 நீதிபதிகள் தான் சொத்து பட்டியலை தாக்கல் பண்ணிக்கிறாங்க. பாக்கி கிட்டத்தட்ட 576 நீதிபதிகள் இன்னும் சொத்து பட்டியலை தாக்கல் பண்ணல. சொத்து பட்டியலாம் தாக்கல் பண்ணி வெப்பில் வந்தாச்சுன்னா அவங்க வீட்டுக்கு அமலாக்கத்துறை போவோம். அப்படி மெட்டி வச்சுக்கிறார் மோடிஜி. ஜாக்கிரதை, நாங்கள் சொல்கிறதான் தீர்ப்பு சொல்லணுன்ற மாதிரி சீனை கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு. ஆனால் அமலாக்கத்துறை அடிக்கிற ரைடில் ஏற்கனவே 2018 100 கோடி போச்சு, 90,000 நகை போச்சு. அதுக்கெல்லாம் என்ன ரிசல்ட்டுன்னு தெரியல. இப்போ அடிக்கிறாங்க ரைடு. நேரு தம்பி ரமேஷ் ரவி தான் ரமேஷ் அவருடைய பிஏங்களில் ஒரு பிஏங்க தோட்டி அவங்க வீட்டில் வேலை செய்கிற கார் டிரைவர் வீட்டு வரைக்கும் அமலாக்கத்துறை உள்ள நுழைய போகுது. அதுக்கு வேணுன்ற வேலைங்க எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டாங்க. அலர்ஜியில் மாநகராட்சி அதிகாரிங்க, நகராட்சித்துறை அதிகாரிங்க அங்கே பேக்கேஜ் டெண்டர் எடுத்தாங்கல்ல, குப்பை வாடுறவன், பெனாயில் சப்ளை பண்ணுறவன், ப்ளே மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவன், இவங்களை எல்லாருடைய லிஸ்ட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கம்பெனிக்கெல்லாம் சீக்கிரமாக அமலாக்கத்துறை போகுது. அமலாக்கத்துறையும் இன்கம் டேக்ஸ் ரைட் அடிக்க போகிறாங்க. கூடிய விரைவில் இன்னும் ஒரு 4 வாரத்தில் ஜோலியை முடிச்சிடுவாங்க. நேரு அமைச்சருடைய ஜோலியை. அதிர்ச்சியில் முதல்வர்.